யார் பவுன்சர்? யார்? நம்ம தொண்டரணி, நம்ம கட்சி தொண்டர் வந்திருக்காங்க. அவங்களா வந்திருப்பாங்க. கட்சி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம கட்சி தொண்டர்கள். தொண்டரணி எப்பவுமே கருப்பு உடை உண்டு. இங்கே தொண்டரணி வந்துருக்காங்களா? கரூர்ல இருந்து வந்துருக்காங்களா? தீரனா பவுன்சர் கிடையாது. அவங்க நம்ம கட்சி தொடர் கட்சி தொண்டரணி பொறுப்பு. இந்த எஸ்ஐடி விசாரணை வேணாம், சிபிஐ விசாரணை வேணும், தாவேகா கேஸ் போட்டுருக்காங்க. உச்சநீதிமன்றம் சில கருத்துக்கள் எஸ்ஐடி யார் கேட்டது? எஸ்ஐடி வந்து உயர்நீதிமன்றமே காணாமல் ஒரு தப்பாக பண்ணிருக்கு. இல்லை, அவங்க வந்து என்ன கிரவுண்ட்ஸில் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியல. இது நெரிசல் சாவு அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய நிலையில் அது நெரிசலால் ஏற்பட்ட சாவு இல்லை, புறநிலை தூண்டுதலால் நேர்ந்த சாவுகள் என்று அவர்கள் கருதுவதாக தெரிகிறது. அதனால்தான் இதை திசை திருப்ப பார்க்கிறார்களோ என்ற ஒரு விமர்சனமும் கூடவே எழுந்தது. விடுதலை சிறுத்தைகளும் அந்த விமர்சனத்தை வைத்தோம். நெரிசல் சாவு பிறரால் தூண்டப்பெற்று நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல. தன்னார்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகரிக்கிற போது பல்வேறு சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. மகாமக நிகழ்விலே நடந்திருக்கிறது, கும்பமேளா நிகழ்விலே நடந்திருக்கிறது, பெங்களூர் என்று கருதுகிறேன் ஒரு கிரிக்கெட் விழாவின் போது நடந்திருக்கிறது, ஆந்திராவிலே அல்லு அர்ஜுன் திரைப்படம் பார்க்க போன போது அவரை பார்க்க வந்த இடத்திலே அது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதுபோல கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே திரளுகிற போது, அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற நெரிசலில் ஏற்படுகிற ஒரு துயரம் இது. அதிலே அவர்கள் வேறு என்ன கோணத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள், சிபிஐ விசாரணையை எதற்காக கோருகிறார்கள் என்று இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த விஜய் வந்து அங்கே போனால் அவரை வந்து கொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவங்க கொலை நடந்திருக்கு, இவர் போனால் இவரையும் கொலை செய்ய வாய்ப்பு இருக்குது. இல்லாத பொல்லாத கதைகளை, கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது. கற்பனையாகவும் யூகமாகவும் பல செய்திகளை அவர் பரப்புகிறார். அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன. ஆனால் இன்னும் அண்ணாமலையே தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மக்கள் செல்வாக்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது, அண்ணாமலை தான் விளக்க வேண்டும். சார், நிறைய கோரிக்கைகள் வைக்கிறார் நீதிமன்றத்தில். விஜய் யாரும் வரக்கூடாது, அந்த தடியடியெல்லாம் நடத்தலாம், அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாரு. எதுக்காக என்ன கோரிக்கை வைக்கிறார்? நிறைய இந்த மாதிரி கூட்டம் எப்படி தொடரக்கூடாது, கரூருக்கு வந்தால் கொடுக்கணும், கூட்டம் ஏதாவது நெருக்கடி அந்த மாதிரி நெரிசல் இருந்துச்சுன்னா தடியடி நடத்தலாம், அந்த மாதிரி தரலாம், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. அது இந்த நெரிசல் சாவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு அனுபவம், ஒரு படிப்பினை. ஆகவே அப்படி அவர் கோரிக்கையை வைப்பதில் ஒன்றும் தவறில்லை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, அமர்வு நீதிமன்றம், அதாவது சென்னையில், மதுரையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்கிறப்ப அவங்க எப்படி விசாரிச்சாங்க, அதையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தில் மதுரையில் டிவிஷன் பெஞ்சில் விசாரணை நடக்கும்போது சிங்கிள் ஸ்டேஜ் எப்படி சென்னையில் விசாரிக்கலாம், கரூர் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மதுரைக்கு சேர்ந்தது, அதனால் அப்படி கேட்டிருக்காங்க. அண்மை காலமாக இதுபோல் ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி விசாரிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். நீதித்துறையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எந்த பின்னணியில் நடக்கின்றன, சட்டப்பூர்வமாகத்தான் இவை நிகழ்கின்றனவா என்று தெரியவில்லை. இந்த கேள்விக்கு உரிய நீதிபதிகள் தான் விளக்கம் தர வேண்டும். அவர்கள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில், எந்த
சட்ட பின்னணியில் அதை செய்தார்கள் என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும். அதிமுக தாவேகா கூட்டணி ஏற்படுவது ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார். அப்படி அந்த கூட்டணி ஏற்பட்டால் திமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு வருகின்ற தேர்தலில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஒரு யூகமான கேள்வி. அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி, அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் பாஜக, அதிமுக, தாவேக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா, அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேகாவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? இந்த கேள்வி எழுகிற போது அவர்களின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது. கடந்த 6ஆம் தேதி இபிஎஸ் விஜய் சந்திப்பு நடந்ததா அதான், அது ஒரு யூகம் தானே. சந்திச்சாங்கன்னா சொல்லுங்க, சந்திச்ச பிறகு பேசுவோம். இப்போ வாகனம் மோதினதுல பிஜேபியோட தலையீடு இருக்கு, அவங்களோட சதி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை முந்திரிக்கொட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது, எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது. அதாவது இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எங்கள்கிட்ட வந்து சத்தம் போட்டதுக்கு ஆதாரம் இருக்குது. அவரை எஸ்கார்ட் போலீஸ் போய் நீங்கள் ஒதுங்கி போங்கன்னு கேட்குறாங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு. அதன் பிறகு அங்கே இருந்த எங்கள் இயக்கத் தோழர்கள் தம்பி ஒதுங்கி நில்லுங்க, தள்ளி போங்கன்னு சொல்கிறாங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தை நடத்துகிறார், வாக்குவாதம் பண்ணுறாரு. அப்போ வண்டியை வந்து நீ முன்னால் தள்ளிப்போ அப்படின்னு அவரை சேர்த்து தான் தள்ளுறாங்க, ஆனால் அவர் கையை விட்டுறாரு வண்டி. அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னென்னா, அந்த வண்டி எங்கள் கட்சிக்காரன் வண்டி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி. அந்த வண்டியை அவர் 12:30 மணிக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும், வேணும், கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறார். ஆனால் 12:30 மணிக்கு அந்த இடத்துல இருந்து அவர் போகல. 2:30 மணிக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு வராரு அவர். முன்னால் யாருமே இல்லை, எந்த டிராஃபிக்குமே இல்லை. நினச்சிருந்தா ஒரு சரன்னு வேகமாக போயிருக்கலாம், அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு, இடது பக்கத்தில் அவர் ஒதுங்கி போயிருக்கலாம். அல்லது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி கொடி யாரோ வராங்க, சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அவர் தள்ளி நின்றுருக்கலாம். ஆனால் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே, ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சா இல்லையான்னு. வண்டி மோதுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்குது, அந்த இடத்துல ஒரு 4-5 ஸ்பீட் பிரேக் இருக்குது. நாங்களும் அப்போ தான் நிகழ்ச்சி முடித்து 2 நிமிஷம் தான் ஆகுது, உடனே ஸ்பீடு இருக்கிறதுக்கான தேவை அங்கே இல்லை. அப்போது வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார்? வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்கிறதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது? அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து குண்டர்கள்ங்கிறாரு, ரவுடிகள்ங்கிறாரு? அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும். என்னுடைய காருக்கு முன்னால் எந்த பிரஸ்ஸுமே இல்லை. ஏன்னா நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க. வழக்கமாக என்கிட்ட பேட்டி கேட்பாங்க, அன்றைக்கி என்னன்னு தெரியல, பேட்டி கேட்கல. நான் இறங்கி வந்தவுடனே நான் பாட்டுக்கு என் வண்டியில் ஏறி வந்துட்டேன். நல்லா வேர்த்து இருந்துச்சு, நான் தலையை தோட்டிட்டு தான் இருந்தேன். எதுவும் பின்னால் என்ன நடக்குது, சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல. நல்லா வேர்த்து போச்சு, எனக்கு கொஞ்சம் நேரம் துடைக்கலனா கூட தலைவலி வந்துடும். அதனால் நான் வந்து அதை துடைச்சிட்டே வந்தேன். திடீர்னு எல்லாம் கும்பல் குண்டை தான் நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் கூட இருக்காது, எங்கள் வண்டி அதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சு. அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிட்டார். கும்பலில் என்ன நடந்ததுன்னு கூட நான் பார்க்கல. ஏன் இறங்கலை, ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு. எனவே முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு, அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு.